கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் என தொடர் பண்டிகை வருவதால் முக்கிய நகரங்களுக்கு பேருந்து, ரயில் போன்ற விமான போக்குவரத்தை மக்கள் அதிகம் நாடியுள்ளனர். இதனால் இன்றும் நாளையும் சென்னையில் இருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, சேலம், கோவை ஆகிய உள்ளூர் நகரங்களுக்கு விமான பயணத்திற்கான டிக்கெட்டுகள் அனைத்தும் காலியாகிவிட்டன. அடுத்தடுத்த நாட்களுக்கான டிக்கெட் கட்டணம் பன்மடங்கு உயர்ந்துள்ளது. இதனிடையே சென்னையில் இருந்து தமிழ்நாட்டின் உள்ளூர் நகரங்களுக்கு திருவனந்தபுரம், பெங்களூரு போன்ற வெளிமாநில நகரங்கள் வழியாக இணைப்பு விமானங்கள் மூலம் சொந்த ஊர்களுக்கு செல்ல பயணிகள் தயாராகி வருகின்றனர். அதாவது தூத்துக்குடிக்கு திருவனந்தபுரம் வழியாக செல்வதால் பயண நேரம் அதிகரிப்பதோடு டிக்கெட் கட்டணமும் 4000 ரூபாயில் இருந்து 3 மடங்கு அதிகமாக, அதாவது 13,400 ரூபாய் வரை செலுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை விமான நிலையத்தில் இருந்து மதுரை, திருச்சி, சேலம் ஆகிய நகரங்களுக்கு பெங்களூரு வழியாகவும் இணைப்பு விமானம் மூலம் செல்ல முன்பதிவு செய்து வருகின்றனர். இதன் காரணமாக 3 மடங்கு அதிக செலவு ஏற்படுவதோடு பயண நேரமும் பல மணி நேரம் கூடுதலாவதால் பாதிக்கப்படுகின்றனர். எனவே பண்டிகை காலங்களில் பயணிகளின் வசதிக்காக தமிழ்நாட்டிற்குள் கூடுதல் விமானங்களை இயக்க வேண்டும் என்றும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.